வணக்கம். ஐபோவான். சலாம் அலைக்கும். இந்த பெயர் வந்து திருமதி எஸ் ஜெகதீஸ்வரி. நான் வந்து மீனகல மற்றும் கலமுதின 2 அறநெறி பாடசாலைகளின் பொறுப்பாசிரியராக கடமையேற்றேன். ரெவல்யூஷன் டூ நோ ஹார்ம் ரெட்ஸ் ஆஃப் அதில் நான் ரொம்ப நல்லா இந்த ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் தொடர்ச்சியாக பங்கு பெற்றுட்டு வரேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒர்க் ஷாப் மூலமாக என்னுடைய மாற்றங்கள்னு சொன்னால் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதில் ஒரு சில மாற்றங்கள் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதில் வந்து இந்த மாற்றங்கள்னு சொல்லும்போது நான் ஃபேமிலியில் தினந்தோறும் என்னுடைய மாற்றங்கள் இருந்துகிட்டு. அந்த வகையில் நான் முதல்ல யோசிச்சது கேட்டால் எங்களோட மதம், அதாவது இந்து மத ரீதியாக தான் எங்களோட மாற்றங்கள் வந்து இருந்துச்சு. நாங்கள் எந்த ஒரு இறைவனுக்குனாலும் அவங்கள தான் நாங்கள் கூப்பிடுறது, இந்து சம்மந்தப்பட்டவங்கள தான் கூப்பிடுறது, அவங்கள அப்படி தான் இருந்துச்சு. இப்போ அதை விட்டு நம்ம எல்லா மத இனத்தவர்களோடையும் நல்லா சகோதரத்துவத்தோட இருக்கிறதுக்கு நான் நிறைய பழகியிருக்கேன். இப்போ எல்லா விஷயங்களும் இப்போ எனக்கு வந்து அதை அவங்க எல்லா விஷயம்னாலும் அவங்கள கூப்பிடணும், அவங்களோடையும் நான் அவங்க சகஜமாக பழகணும், அவங்களோட ப்ரோக்ராம் எதுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இன்வால்வ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் எனக்குள்ள நான் முதல்ல ஏற்படுத்திக்கிட்டேன். பிறகு நான் இந்த பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இப்போ கிட்டத்தில் கூட இந்த ஒரு முஸ்லீம் ஒரு கூட்டங்கள் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த கூட்டத்துக்கும் நானும் போயிருந்தேன். போயிட்டு அவங்களோட அங்கே போனேக்கு நான் மட்டும்தான் அங்கே எல்லாரும் வித்தியாசமாக, அவங்க திருச்சிலேருந்து எல்லாரும் வித்தியாசமாக இருந்துச்சு. அது நான் மட்டும் எனக்கு அது ஒரு பெருசாக ஒரு இதாக இருக்கலை. ஆனால் அவங்களோட நான் நல்லா பேசி பழகி அங்கேயும் அந்த அவங்களோட ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு இப்போ அவங்களுமே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இப்போ எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக விளங்கலை, எல்லாமே ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதை நான் நிஜமாகவே உணர்வேன். எனவே தீபகாவுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க. தேங்க்யூ.